ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி வீட்டிலேயே பனானா சிப்ஸ் எப்படி செய்கிறேன்னு அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு பழுக்காத 2 பச்சை வாழைக்காவை தான் நான் எடுத்திக்கிறேன். சீவிக்கொள்றதுக்கு கேரட் கிரேட் பண்ணுற அந்த கிரேட்டரில் இந்த மாதிரி ஒரு சைடிக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். பனானாவை சீவுற இந்த டைமில் ஒரு பேனில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. சீவி மிச்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கசட்டை பிடிச்ச மாதிரி ஒரு கலருக்கு மாறிக்கும். ஸோ நீங்கள் அதை அந்த டைம்லேயே நீங்கள் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி எண்ணெயை சூடாக்கி கொள்ளுங்கள். பொரிக்கோலை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் உப்பையும் மஞ்சளையும் கலந்து வச்சுக்கொள்ளுங்க. அது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். 2 பனானான்றதால அவ்வளோ ஊற்றி கொண்டா போதும். பொரிக்கோலை ஃப்ளேமை மீடியமான அளவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பனானா பீசஸ் எல்லாம் போட்டதுக்கு பிறகு உப்பையும் மஞ்சளும் கலந்து அந்த மிக்சரை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கொள்ளுங்க. ஊற்றினதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு சத்தம் உண்டு மாதிரி வரும். ஆனால் அது உங்களோட மேலே தெரிக்காது, சத்தம் மட்டும்தான் வரும். இந்த மிக்சரை நாங்கள் ஊற்றுறது அந்த பனானாட ஒரு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் அடுத்தது உப்பு டேஸ்ட்டாக ஈக்கிறதுக்கும் தான் நாங்கள் அதை ஊற்றிக்கொள்கிறது. இந்த மாதிரி கோல்டு கலருக்கு வரப்போக்கில் நீங்கள் எண்ணெயிலேருந்து பனானா பீசஸை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான பனானா சிப்ஸ் வீட்டிலேயே ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புதிய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.